I'm Ganesh. Hope you may do all your preparation. So before start our classes today, I want to share some tips related with current affairs. That is, current affairs read பண்றதுல இருக்கக்கூடிய very specific to the prelims aspects la பார்க்கும்போது okay ஒரு சின்ன டிப்ஸ் தான். So before approaching current affairs, கொஞ்சம் உங்களோட ஃபர்ஸ்ட் aspectsல பார்க்கும்போது source of materials limit பண்ணிக்கோங்க to one maximum. Okay, என்ன ரீசன் சொல்றேன் அப்படின்னா last minute you cannot able to revise all those things. Okay, so அது ஒரு ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. சோர்ஸை எப்பயுமே கொஞ்சம் லிமிட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் திங், கன்சாலிடேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கன்சாலிடேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரெலவெண்டா இருக்கக்கூடிய அதர் அஸ்பெக்ட்ஸையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம டாபிக்ஸ் அப்ரோச் பண்ணும்போது வி ஆர் கன்சர்ன் வித் ஒரு எக்கனாமி அப்படின்னா எக்கனாமி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம். பட் தே மே ஆஸ்க் இன் சம் அதர் ஃபார்மேட்ஸ். ஸோ அந்த ஒரு கண்டெக்ஸ்ட்ல ஒர்க் பண்ண கத்துக்குங்க. தேர்ட் திங், டோன்ட் ஒர்க் டூ மச் ஆன் தி அனாலிட்டிக்கல் ஏரியாஸ். ஸோ அனாலிட்டிக்கல் ஏரியாஸ் இன் சென்ஸ் அந்த ப்ரோஸ் கான்ஸ் வே ஃபார்வர்ட் இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. தென் ஃபோர்த் திங், நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணுங்க. இன்க்ளூடிங் ஓகே அது ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸா இருந்தாலும் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்றது மூலமா யூ கேன் ஏபிள் டு இம்ப்ரூவைஸ் யுவர் ஆப்டிடியூட் ஸ்கில். ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் சிலபஸை ஓரியன்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கன்வென்ஷனல் ஆஸ்பெக்டும் சேர்த்து கவர் ஆகக்கூடிய ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை எப்பயுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த விஷயங்களை நீங்க செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நீங்க கவர் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாம கன்வென்ஷனல் ஆஸ்பெக்டையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டல் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஒரு கன்சர்ன் கவுண்டி தான் இதெல்லாம் சொல்றது. ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்குள்ள போயிடலாம் நம்ம. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியா இன் தி இந்தியன் பாலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்வேஷன் பாலிசி தான். ஸோ ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறது ஒரு பெரினியல் இஷ்யூ, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒருவேளை ரெகுலரா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா என்டையர் தட் இஸ் இந்த ஒரு 365 டேஸ்க்குள்ள டெஃபினெட்லி இட் வில் கம்ஸ் அரௌண்ட் ஒரு 30 to 40 டைம்ஸ் நாச்சுன்னு நீங்க வேரியஸ் இஷ்யூஸ்ல இந்த ரிசர்வேஷனை பத்தி திங்ஸ் ஆல்ரெடி வந்துகிட்டே தான் இருக்கும். இப்பயும் கூட அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இப்பன்னு இல்லை, எப்பயுமே அது இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஏன்னா இருக்கிறதுலே அதர் பாலிசிஸ் ரெலவெண்டா இருக்கிறத விட இந்த ரிசர்வேஷன் பாலிசி இஸ் கன்சிடர்ட் டு பி மோர் சென்சிட்டிவ் இன் ஆல் இயர்ஸ். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் இட் இஸ் த்ரூ அவுட் தி என்டையர் இயருமே இதை பத்தின ஏதோ ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப இது ரெலவெண்டா தான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்போ ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா இட் இஸ் அன் ஓவரால் கன்சாலிடேஷன் அப்ரோச் தான். ஸோ கன்சாலிடேஷன் அப்ரோச் அப்படின்னு வரும்போது வாட் ஆல் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வி வில் கோ ஆன் பை மீன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ஸோ பேசிக்ஸா என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் ஃப்ரம் தி வாட் இஸ் மென்ட் பை ஈக்வாலிட்டி. ஒய் ஐ ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஈக்வாலிட்டி அப்படின்னா பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஈக்வாலிட்டியை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு விதமா தான் ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் ஆர் இந்தியன் பாலிசி மேக்கர்ஸ் அடாப்டட். ஸோ அப்போ ஈக்வாலிட்டியை எந்தெந்த ஸ்பியர்ல எம்பசைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலா ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். செகண்ட் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது கான்ஸ்டிடியூஷன்ல வேர் ஆல் ஓகே த ஈக்வாலிட்டி இஸ் என்ஷூர்டு. ஸோ எக்ஸ்பிளிசிட்டா பார்க்கும்போது எங்கெல்லாம் ஈக்வாலிட்டியை பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுல ரொம்ப ரெலவெண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் தான். ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்துடலாம். தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆல் த திங்ஸ் வி ஆப்டட் ஃபார் தி என்ஷூரிங் ரிசர்வேஷன் இன் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல எங்கெங்கெல்லாம் ரிசர்வேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ இதோட சேர்த்து அதுவும் கவர் ஆயிடும். அண்ட் we also discuss about what is meant by affirmative action. ஏன்னா மேபி இப்ப இருக்கக்கூடிய கொஸ்டின் ஃபார்மட்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையவே வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட் இஸ் meant by ஈக்வாலிட்டி,
what is meant by justice. So அந்த ஒரு கன்சர்ன்ல அட்லீஸ்ட் we should know what is meant by affirmative actions and distributive justice and other things. So அது ஒன்று we have to discuss. Okay, then other than that issues அப்படின்னு வரும்போது what are all the issues which was prevalent in the recent affairs. ஸோ ரீசெண்ட் அஃபேர்ஸ்லன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றது இருந்துலே வருவோமே. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் ஓகே, ஸோ 50% வந்து சீலிங் லிமிட் இருக்கு ரிசர்வேஷன்ல இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட் வி ஆர் அடாப்டட் ஃபார் 69% இருக்கு. மகாராஷ்டிரா மாதிரி ஸ்டேட்ஸ்லனா இன்க்ளூடிங் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 70% மேல போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 50% சீலிங் லிமிட் இருக்கு இல்லையா, இந்த சீலிங் லிமிட் சாக்ரோசாங்டா இன் சென்ஸ் இதுதான் வாட்டர் டைட்டான ஒரு ஸ்லாபா, இதுக்கு மேல நம்ம ரீச் பண்ண கூடாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசிலேயே அந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் ஸ்டில் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல தான் இருக்கு. ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் என்ன கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா whether it is a right time or whether it is a time to revise that 50% ceiling limit. ஸோ அந்த 50% சீலிங் லிமிட்டை ரிவைஸ் பண்றதுக்கான டைம் இருக்கா இப்போ, தட் இஸ் அதுக்கான டைம் இப்போ சூழ்நிலை அமையுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஓவர்வியூவா பார்க்க போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு இந்திரா ஷஹானி கேஸ். அதுதான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏரியான்னு வச்சுக்கோங்க. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சப் கேட்டகரைசேஷன். ஸோ சப் கேட்டகரைசேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் அண்ட் ரிசர்வேஷன் வித்தின் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. இன் டு அன் எக்ஸ்டென்ட் ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் சொல்லுவோம். ஸோ ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கு. ஸோ அந்த 69% ரிசர்வேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபார் எம்பிசி கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து பேக்வர்ட் கிளாஸ்க்குள்ள மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வருவாங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்குள்ளேயே இப்போ பார்த்தீங்கன்னா 11.5%, 10.5% 1 இயர்ஸ் அப்படிங்கிற கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது வெர்டிகல் ரிசர்வேஷன் கிடையாது, இது ஹரிசான்டல் ரிசர்வேஷன். ஹரிசான்டல் ரிசர்வேஷன் இன் சென்ஸ் ஒரு 30% ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ 10% ஃபார் ஏ, 10% ஃபார் பி, 10% ஃபார் சி அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்க்கு பேர் வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷன் சொல்றது நம்ம ஆல்ரெடி ஃபாலோட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீசஸ். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இதே சேம் டிமாண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. ஏன்னா the beneficiaries are benefited for many times. Okay, so in sense யார் இதுக்கு முன்னாடி அந்த பெனிஃபிட் அவைல் பண்ணாங்களோ த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அவங்களே திருப்பி என்ன பண்றாங்கன்னா அந்த சர்வீஸ் அவைல் பண்றாங்க. அப்ப அந்த எக்ஸ்க்ளூடட் கிளாஸஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கள எந்த லெவல்ல இன்க்ளூட் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இட் அப்பாயிண்டட் கமிட்டி. ஓகே, இந்த நேம் ஆஃப் ஜி ரோஹிணி கமிட்டி தே அப்பாயிண்டட். ஸோ அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். Then with respect to National Commission for Backward Class, so NCBC அப்படின்னு வரும்போது National Commission for Backward Class recently in the 102nd Amendment Act they gave on constitutional status for it. So constitutional status கொடுத்தது போக apart from that this commission implementation வந்ததுனால to an extent it violates the provision of the state rights அப்படிங்கிற ஒரு provision இருக்கு. In sense listing of scheduled OBC, okay, backward classes லிஸ்ட் இருக்கும் இல்லையா, இந்த லிஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த டெரிட்டரி தே கேன் இன்க்ளூட் ஆர் எக்ஸ்க்ளூட் எனி ஓபிசி கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் தட் லிஸ்ட். அதை இது வயலேட் பண்ற மாதிரி இருக்குங்கிற ஒரு விஷயமும் அதை ஓவர் கம் பண்றதுக்கு வெரி ரீசென்ட்லி 105th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணதையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதோட கொஞ்சம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர் ஏரியாஸும் கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆகிருக்கும். ஸோ ஓவராலா ஒரு கன்சாலிடேஷன் தான். இன் சென்ஸ் either they may ask in the conventional perspective ல பார்த்தா ஒன்னு ஈக்குவாலிட்டி பத்தி கேட்கலாம், இல்ல what are all the constitutional provisions rest with ensuring and reservation system கேட்கலாம், இல்ல they may go for asking questions relevant with Indra Shahani case. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல they may ask questions relevant with National Commission for Backward Class. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிளாஸஸ் நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we will start from equality. So equality அப்படின்னு வரும்போது in simple definition an equality means nothing but giving an equal status of opportunity. Okay, so equality அப்படிங்கிறது ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்றது தான் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஈக்குவாலிட்டிக்கான டெஃபினேஷன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கான்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட். Okay, so there is no any concept or any definition for
equality mentioned in the constitution or defined in the constitution. But in the general context or in the philosophical context, an equality means all human beings should be entitled to same respect and consideration. Okay, so because of their common humanity, in sense, an equality rests with ensuring and dignity. Okay, so dignity ensure பண்ணும்போது உங்களால எதை ensure பண்ண முடியும் அப்படின்னா ஈக்குவாலிட்டி ensure பண்ண முடியும். ஸோ அப்போ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது there is no any discrimination அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க ஒரு கண்டெக்ஸ்ட்ல. அப்ப டிஸ்கிரிமினேஷன் இல்லை அப்படின்னா அப்ப இப்ப நம்ம ரிசர்வேஷன் பண்றோம் இல்லையா, அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் தானே. ஓகே, தட் இஸ் யூ ஆர் கிவிங் ஆன் சம் added advantage for the certain communities. ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து ஒரு பர்சன்ஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு என்ன பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் கிவிங் சம் ரிலாக்ஸேஷன்ஸ். அப்ப இது ஈக்குவாலிட்டியா அப்படின்னு கேட்டா டு an extent it is also considered to be an equality in Indian context. So Indian context பொறுத்தளவுக்கு it speaks about the equality in the name of, that is we adopted for an similarity form of treatment rather identical form of treatment. So similarity form of treatment அப்படிங்கிறது it is considered to be an positive discrimination னு சொல்லுவோம். Positive discrimination or discriminated discrimination அப்படின்னு சொல்லுவோம். In sense nothing but those who are treated to be an weaker section or vulnerable or marginalized section னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ விளிம்பு நிலையில் உள்ளவங்க இவங்களை நம்ம மெயின் ஸ்ட்ரீம் இன் சென்ஸ் முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு சில சலுகைகள் நம்ம கொடுக்கத்தான் செய்யணும். அப்ப அந்த இடத்துல என்ன நம்ம அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிமிலாரிட்டி ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். இன் சென்ஸ் லைக் ஷுட் பி ட்ரீட்டட் ஆர் லைக் அப்படின்னா இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசியே எடுத்துக்கிடுவோமே. ஸோ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசி அப்படின்னு சொல்லி ஒரு 3 லிஸ்ட் கேட்டகரைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல என்ன அடாப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் அடாப்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா வேற வேற பர்சன்ஸ் வேற வேற மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ்ல இருக்காங்க, வேற வேற கேட்டகரியில இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சலுகைகளை நம்ம கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட் ஆகுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இவங்க எல்லாருமே மார்ஜினலைஸ்டு செக்ஷன் இல்ல ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஆல்ரெடி ஃபெல்ட் பண்ணனால இவங்களை நம்ம அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா we have to give some preference for them. அப்படி கொடுக்கல இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக் அப்படின்னு வாங்க. ஸோ லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இப்போ நான் ஷெட்யூல் காஸ்ட்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நான் கேட்டகரைஸ் பண்றேன்னா இந்த ஷெட்யூல் காஸ்ட்டுக்குள்ள நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு இப்போ நான் ஒதுக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துல அவங்களுக்கு எந்த விதத்துலையும் நான் என்ன ஆகக்கூடாது, ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஓபிசி லிஸ்ட்னு ஒன்று நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அந்த ஓபிசி லிஸ்ட்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா யாரையும் நான் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கக்கூடியதுதான் ஈக்குவாலிட்டி. இன்இக்வாலிட்டி ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இங்க பொறுத்தளவுக்கு லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக் அப்படின்பாங்க. இன் சென்ஸ் ஒரே சமப்பட்ட மக்களை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். பட் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணுமான்னு கேட்டா ஈக்குவாலிட்டியில அவசியம் கிடையாது. அப்போ அப்படியே ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் அவர் இந்தியன் கண்டெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி வி அடாப்டட் இன் சச் a way. ஸோ கொஸ்டின்ஸ் வரும்போது தே மே ஆஸ்க் தட் ஈக்குவாலிட்டி இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஈக்குவாலிட்டி இஸ் இன் த மீனிங் ஆஃப் சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டா நோ இட் இஸ் ராங். வி அடாப்டட் ஃபார் அன் சிமிலாரிட்டி ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு கேட்டா எஸ் இட் இஸ் ரைட். ஐடென்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கேட்டா இட் இஸ் ராங். Okay, so Indian constitution adopted for an rational discrimination or discriminating discrimination அப்படின்னு சொல்லுவாங்க. In sense nothing but we move forward for an upliftment of the weaker section. So அந்த ஒரு கன்சர்ன்ல தான் நம்ம எடுத்துட்டு போறோம். அப்ப ஈக்குவாலிட்டியை பத்தி எங்கேயாச்சும் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா இம்ப்ளிசிட்டா த்ரூ அவுட் தி என்டையர் கான்ஸ்டிடியூஷன் இன் சென்ஸ் உள்ளார்ந்து நீங்க நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல எல்லா இடத்துலயும் ஈக்குவாலிட்டியே ஸ்ப்ரெட் ஓவர் ஆயிரும். பட் எக்ஸ்பிளிசிட்டா பார்க்கணும் அப்படின்னா வெளிப்படையா ஈக்குவாலிட்டி எங்கெல்லாம் எம்பசைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் தி பிரியாம்பிள். ஸோ பிரியாம்பிள்ல இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அவர் ஐடியல்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் அமாங் தம் ஆல். ஸோ இது பிரியாம்பிள் இருக்கக்கூடிய விஷயம். தே மே ஆஸ்க் இன் தி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரொமோட் தம் அமாங் ஆல் அப்படிங்கிற விஷயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை ஈக்குவாலிட்டி எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டா இருக்குங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டு இன் பிரியாம்பிள், இன் டிபிஎஸ்பி, இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டா பார்த்தா பிரியாம்பிள்லயும் ஈக்குவாலிட்டி பத்தின ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 14 to 19 it explicitly states that it is article 19 to 14 states that right to equality. Then in directive principles of state policy அப்படின்னு வரும்போது it ensures socio-political and economic justice.
Very specific, it concerned with political and economic justice. அப்ப எக்ஸ்பிளிசிட்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில அசோசியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்தியாவில் இருக்க பொறுத்தளவுக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். ஐடென்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே மே ஆஸ்க் இன் தி கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அதுல ஒரு மெக்கானிசம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் சிஸ்டம். ஸோ நிறைய ப்ரிஃபரன்சஸ் ஃபார் நிறைய லாட் ஆஃப் பர்சன்ஸ் வி ஆர் ஃபெசிலிட்டேட்டிங். லைக் வி ஆர் ப்ரொவைடிங் ஆன் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம்ஸ், தென் விடோ பென்ஷன் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம கொடுக்குறோம். This is for the social and economic democracy ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய சப்சிடிஸா இருக்கட்டும் எல்லாமே ஒரு விதமான ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல ஒன் ஆஃப் த திங் இஸ் நத்திங் பட் ரிசர்வேஷன் இன் தி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்லயும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் வி ரிசர்வ்டு சர்டைன் seats or certain post for the weaker section of the people are considered to be on other backward classes or scheduled caste and scheduled tribes, and very recently they added on one more category in the name of economically weaker section. So in the list la enna pandrom appadinu pathina we reserved some of the seats for the those who are not engaged in the mainstream perspectives. So adatha equality kulla discuss பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். So அப்ப எப்படி ensure பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா through by means of socio-economic political equality ன்னு வரும்போது we are facilitating lot of things like in terms of civil and political rights அப்படின்னு வரும்போது right to vote கொடுக்குறோம், freedom of speech and expression கொடுக்குறோம், freedom to religion, இதெல்லாமே social and civil rights ஆ கொடுக்குறோம். civil and political rights. social and economic rights அப்படின்னு வரும்போது வேரியஸ் திங்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி சப்சிடைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் அன் இன்இக்வாலிட்டிங்கிற ஒரு சிஸ்டம் எப்போ டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு திங்ஸ். இதை ஓவர் கம் பண்ணணும்னா வி ஹாவ் டு கோ ஃபார் அன் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ். நான் சொல்றேன் இல்லையா, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஒரு தனி சலுகை ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான். இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் டு ப்ரோமோட் சோஷியல் ஈக்வாலிட்டி. ஓகே, சோஷியல் ஈக்வாலிட்டி எது மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். ஓகே, சோ யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் தி சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் பாலிசி to ensure equality among the socially and economically disadvantaged people through by means of some form of preferential treatment. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டம் மாதிரி. ஸோ அதுதான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இல்ல இன்னும் டெஃபினேஷன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. Affirmative action is a policy initiative in which person's nationality, sex, religion and caste are taken into account by a company or a government organization to extend employment or education opportunities. So இங்க இருக்கு பாத்தீங்கன்னா this diagram shows that what is meant by affirmative action. So இந்த மாதிரி நீங்க அடாப்ட் பண்ணீங்கன்னா that is equity. So இதை நம்ம அடாப்ட் பண்ணோம்னா equity form of government. Like should be treated alike ன்னு சொல்றோம் இல்லையா, இது ஈக்விட்டிக்கான ஒரு கண்டிஷன். So இந்த சிஸ்டத்தை தான் we adopted. ஸோ இதை யார் ரெகனைஸ் பண்ணிருக்காங்கன்னா இன்க்ளூடிங் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுமே அடாப்ட் பண்ணிருக்கு. இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ இது மூலமா நம்ம எதை என்ஷூர் பண்ண முடியும்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸை நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். இன் சென்ஸ் எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பை நம்மளால உருவாக்கி தர முடியும் நம்புறாங்க. இதுலதான் எது லை ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட்ல தான் ரிசர்வேஷன் பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ரிசர்வேஷன் அப்படின்னு வரும்போது இந்தியாவில எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சிம்பிள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். பிஃபோர் 19th century, that is before arrival of British, there is no any concepts in the Indian administrative system or Indian political system reservationங்கிற ஒரு கண்டிஷன் கிடையாது. Because each and every job is reserved on the criteria of the Varna system or caste system. ஸோ அப்போ அந்த ஒரு டிமாண்ட் எங்கேயும் கிரியேட் ஆக கிடையாது. பட் ஆஃப்டர் பிரிட்டிஷ் அரைவல் என்ன பண்றாங்க, ஃபார் தேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் தே கிரியேட் சம் நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபோரம்ஸ். ஃபார் தட் தே ட்ரை டு ரெக்ரூட் சம் இந்தியன்ஸ். ஓகே, ஸோ இந்தியன்ஸை ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தே கோ ஃபார் இட். ஓகே, பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, நியூ ஜுடிஷியல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் கொண்டு வரும்போது நியூ டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ஆகுது, சொசைட்டில கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. இந்த நியூ டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா those who are affordable or those who are capable.
அந்த ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயே பார்ப்போமே, வர்ணா சிஸ்டத்துல those who are upper caste ன்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் they occupied more number of posts in the government services. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, in terms of caste basis there is a demand from the various depressed classes of the society. They also want some representation in the public system, public employment system. They also require from some opportunities. So for that they demand for some reservations. So reservation demand பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படித்தான் இந்த reservation system என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப் ஆக ஆரம்பிச்சு. இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அங்கீகரிக்கப்பட்டது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் மெட்ராஸ் ப்ராவின்சஸ்ல தான், த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் கம்யூனல் அவார்ட் 1928 மூலமா. இந்த கம்யூனல் அவார்ட் 1928 மூலமா தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சப்போர்ட்டோட நம்ம என்ன பண்றோம், ரிசர்வேஷன்ங்கிற ஒரு சிஸ்டத்தை பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்குள்ள கொண்டு வந்தது. இப்படித்தான் ரிசர்வேஷன் சிஸ்டம் உள்ள இன்ட்ரோடியூஸ் ஆனது. இதுக்கு எப்போ கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 1950, 26 January 1950 we included some of the provisions in the constitution to ensure reservation for the scheduled caste, scheduled tribes and other backward classes. Okay, and in later amendments we strengthened those provisions. So constitutional provisions which ensures equality in public employment abdinu varumbodhu the article 14 states that, okay, the article 14 states that no person shall be denied on it is shall not deny any persons equality before law and equal protection of law. Idu throughout the entire constitution article 14 சொல்லக்கூடிய விஷயம் தான். Then article 15 and 16 they gave some exemptions in sense article 15 states that no person shall be discriminated on the grounds of religion, race, caste, sex or any place of birth. So இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு விஷயம் என்ன இன் சென்ஸ், எந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது என்ன கண்டிஷன்ல அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15 class 4 அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் என்ன பண்றாங்கன்னா இன்க்ளூட் பண்றாங்க. இந்த ஆர்டிகல் 15 class 4ங்கிற ஒரு ப்ரொவிஷனை ஏன் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா காரணம் அந்த 1928 கம்யூனல் அவார்டுன்னு சொல்றேன் இல்லையா, அதை கான்ஸ்டிடியூஷனலா கொஸ்டின் பண்ணதுக்கான ரீசன் தான். 1928ல கொடுத்த கம்யூனல் அவார்டு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் மெட்ரோ ப்ராவின்சஸ்ல அப்ளை ஆகுது. அப்ளிகபிள் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்யூனல் அவார்டு மூலமா ஓகே ஸோ ரிசர்வேஷன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 15 class 4 கிடையாது, 16 class 4ம் கிடையாது. ஸோ இந்த 15 class 4ங்கிற ப்ரொவிஷனும் 16 class 4ங்கிற ப்ரொவிஷன் இல்லாம நீங்க 15 ரீட் பண்ணீங்கன்னா, தட் இஸ் ஆர்டிகல் 15 ரீட் பண்ணீங்கனாலோ இல்ல ஆர்டிகல் 16 ரீட் பண்ணீங்கனாலோ அது என்ன சொல்லும் அப்படின்னா no person shall be discriminated on the grounds of religion, race, caste, sex or place of birth. இது 15ல சொல்றது no public employment shall be discriminated on the grounds of religion, race, caste, sex or place of birth ன்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் 15 and 16 இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி எக்ஸ்பிளிசிட்டா நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்யூனல் அவார்ட் 1928க்கு அகேன்ஸ்ட் ஆர். ஏன்னா 1928 ஆன் த பேசிஸ் ஆஃப் கேஸ்ட் பேசிஸ் மூலமா என்ன பண்ணுது, ரிசர்வேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரும். அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். 1928ல கொடுத்த இந்த கம்யூனல் அவார்ட் ஆஃப்டர் 1947 ஆஃப்டர் எனாக்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950க்கு அப்புறம் அந்த கம்யூனல் அவார்டை பேஸ் பண்ணி நீங்க ஆர்டிகல் 15 16 பாத்தீங்கன்னா அது டைரக்டா எதை வயலேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 16 வயலேட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷனா இருக்கு. சோ அதனால இந்த கேஸ் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பகன் துரைராஜன் vs ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் வருது. இந்த கேஸ்ல ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா the communal award passed in the 1928 was against the constitution, especially it violates article 15 and 16 of the constitution அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன ஆட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15யும் ஆர்டிகல் 16லையும் கிளாஸ் 4ங்கிற விஷயத்தை ஆட் பண்ணிட்டு ஆர்டிகல் 29 அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரொவிஷன் ஆட் பண்றாங்க. இந்த 15 class 4 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா nothing in this article or in class 2 of article 29 class 2 shall prevent the state from making any special provisions for the advancement of socially and educationally backward classes. So அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா social and educationally backward classes condition வச்சு in case if you are giving some preferential treatment for any persons means such a things are not considered to be a violation of the constitution and also it is not considered to be the violation of the article 15 and article 29 of the constitution. So article class 29(2) என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா no citizen shall be denied admission into any educational institutions. அதத்தான் சொல்லுது. ஓகே சோ அப்ப இந்த 15 class 4 என்ன பண்றாங்கன்னா ஆட் பண்றாங்க. தென் 16 class 3 எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸை ஒரு கிரைட்டீரியா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டேட்ஸ்ல வெரி ஸ்பெசிபிக் ஆந்திரா ஸ்டேட்ஸ்ல they are having an residence as a criteria. Okay,
ஓகே, ஸோ அப்போ அது நம்ம 16 கிளாஸ் 3 பேசுறத விட 16 கிளாஸ் 4ல அதே விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல என்ஷூர் பண்றாங்க. ஸோ 16 கிளாஸ் 4ல பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல எனி பேக்வர்ட் கிளாஸஸ் ஒரு கிரைட்டீரியா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசர்வேஷனை நீங்க என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல யாரெல்லாம் பேக்வர்ட் கிளாஸஸ்குள்ள வருவாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுது. இன்சென்ஸ் என்ன பேசிஸ்ல, இன் கிளாஸ் பேசிஸ்லயா, இல்ல இந்த எக்கனாமிக் பேசிஸ்லயா, இல்ல இந்த சோசியல் கிரைட்டீரியாவா, இல்ல இந்த எஜுகேஷனல் கிரைட்டீரியாவா, இல்ல இன் பாவர்ட்டியா, எந்த பேசிஸ்ல இந்த பேக்வர்ட் கிளாஸஸ்ன்றவங்கள லிஸ்ட் அவுட் பண்றது அப்படிங்கிற ஒரு குறைப்பு வரும். அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல அண்டர் ஆர்டிகல் 40ல 340ல ஒரு கமிட்டி ஒண்ணு என்ன பண்ணலாம்னா அப்பாயிண்ட் பண்ணலாம், இன்சென்ஸ் கமிஷன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸஸ் ஒரு யாரு அப்படிங்கறத ஸ்டடி பண்றதுக்கும் அவங்களை எப்படி அப்லிஃப்ட் பண்றது அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்றதுக்கும் ஒரு கமிஷன் ஒண்ணு அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். பட் அன்னைக்கு இதை யார் அப்பாயிண்ட் பண்ண முடியும்? இன்னைக்கு அதே தான். தட் இஸ் ஆர்டிகல் 340 படி பிரசிடென்ட் தான் அந்த கமிஷனை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அண்டர் ஆர்டிகல் 340 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் த பிரசிடென்ட் மே பை ஆர்டர் அப்பாயிண்ட் எ கமிஷன் consisting of such persons as he think fit to investigate the conditions of social and educationally backward classes within the territory. ஓகே, ஸோ அதுல என்ன ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் சொல்றதுதான் ரெஃபரன்ஸ். எதெல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த இதெல்லாம் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்றாருன்னா அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணி அவருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட் பிஃபோர் ஈச் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம், பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆர்டிகல் 340யோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த 340ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி தான் இன்னைக்கு இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டை ஒரு பெர்மனன்ட் கான்ஸ்டிடியூஷனல் செட்டப்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்வேஷன்ஸ் வச்சுக்கோங்க. The next thing is with respect to we have to take into consideration of article 335. Why we have to consider the article 335 means article 335 gives space for the scheduled caste and scheduled tribes in the public employment. Okay, so ana or condition adula you have to include it. That is nothing but the article 335 says that the claims of the members of scheduled caste and scheduled tribes shall taken into consideration, but you have to maintain the efficiency of the administration. The 50% slab ceiling limit இருக்கு இல்லையா, இது இந்த ஒரு கிரைட்டீரியால டெவலப் ஆனதுதான். ஸோ அந்த எஃபிஷியன்சி ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மெரிட். ஓகே, மெரிட்டை தான் அவங்க மீன் பண்றாங்க. இது மூலமா என்னன்னா நீங்க ரிசர்வேஷன் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுங்க, பட் எந்த விதத்துல என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா அந்த நீங்க கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் ஒரு ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆயிடக்கூடாது. அதே சமயத்துல இருக்கக்கூடிய பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி என்ன ஆயிடக்கூடாதுன்னா அதனால டைலூட் ஆயிடக்கூடாது. அதே கிளாஸ்ல இன்னொன்னு ஆட் பண்றாங்க, provided that nothing in this article shall prevent in making any provision in favor of member of the scheduled caste and scheduled tribes for relaxing in qualifying marks in examination or lowering the standards of evaluation. ஓகே, ஸோ அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மார்க்ஸ் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட் ஆஃப் அப்படிங்கிறது அது கான்ஸ்டிடியூஷனலி வேல்யூ. ஸோ அப்போ ஓவராலா இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலமா என்ன நமக்கு கிடைக்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சான்னு கேட்டா எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ உங்களுக்கான ரிசர்வேஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸா அப்படின்னு கேட்டா கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் தான். பட் யூ கேனாட் ஏபிள் டு கிளைம் இட் இஸ் ஆன் ரைட்ஸ். ஸோ அதை ரைட்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா கொஸ்டின் பண்ண முடியாது. இன்சென்ஸ் ரிசர்வேஷன் உங்களுக்கு தரல அப்படின்னா யூ கேனாட் ஏபிள் டு கொஸ்டின் ஆன் தி கவர்மெண்ட். எப்ப கவர்மெண்ட்டை நீங்க கொஸ்டின் பண்ண முடியும்னா இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் தி ரிசர்வேஷன். இன்சென்ஸ் ஒரு 2 பர்சன் இருக்காரு ஃப்ரம் ஓபிசி கேட்டகரி, ஒருத்தருக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க ரிசர்வேஷன் கொடுத்துறீங்க, உங்களுக்கு இன்னொருத்தருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலன்னா அப்ப நீங்க போய் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். பட் ஒரு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஏன் ரிசர்வேஷன் கொடுக்கல அப்படிங்கறத நீங்க கொஸ்டின் பண்ண முடியாது. இட் வாஸ் mentioned in the Ganeshkumar versus State of Uttarakhand 2020. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா it may be asking the question that whether reservation is the constitutional right. So according to the court, it said that the reservation is not considered to be a fundamental right. Rather, it get a constitutional status. That's all. ஒரு constitutional status இருக்கு. ஓகே, அதுக்காண்டி ஸ்டேட்டுக்கு அது மேண்டேட்டரி ப்ரொவிஷன் கிடையாது, ஏன்னா அது ஒரு பாலிசி.
ஸோ பாலிசியை பொறுத்தளவுக்கு யூ கேனாட் ஏபிள் டு புட் ஆர் ப்ரெஷர் தி கவர்மெண்ட் டு மேக் தட் பாலிசி. ஓகே, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ரிசர்வேஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ், தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் நேஷனல் கமிஷன் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. பட் ஆர்டிகல் 340 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஆர்டிகல் 335 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கக்கூடிய விஷயங்களா இருந்தா ஒன்னு ஈக்வாலிட்டி பத்தி கொஸ்டின்ஸ் வரலாம், இல்ல ரிசர்வேஷன்ல இந்த கிரைட்டீரியாஸ்குள்ள ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ மேக் இட் யூஸ் ஆஃப். ஓகே, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள் தான் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வெரி ஸ்பெசிபிகலி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எப்போ ரிசர்வேஷன் அடாப்ட் பண்ணாங்கன்னா, ஓகே 93rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் 2006ல தான் ஆர்டிகல் 15(5)ங்கிற ஒரு ப்ரொவிஷன் இன்க்ளூட் பண்றாங்க. இது மூலமா பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் ரிசர்வேஷனை இன்க்ளூட் பண்றாங்க. நோட் இட் டவுன், இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இது யூ ஹாவ் டு டேக் இன்டு கன்சிடரேஷன்ஸ். இது ஒரு பாயிண்ட். Then apart from that, very recently they added by means of 103rd Constitutional Amendment Act by including or inserting Article 15 Class 6 and 16 Class 6. It stated that there is a 10% reservation for economically weaker sections, those who are not comes under the category of OBC, SC and STs. In sense, in general categories, those who are in the education economically weaker sections, in sense 8 lakh அவங்களோட ஆனுவல் இன்கம்க்கு கீழே இருக்கிற பட்சத்துல அவங்க எந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரிக்குள்ள வருவாங்க. இவங்களுக்கு ரிசர்வேஷன் என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 50% இந்திரா சஹானி கேஸ் சொன்னதை தாண்டி 10% ஆஃப் ரிசர்வேஷன் யாருக்கு போகுது அப்படின்னா ஃபார் தி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு போகுது. இது வெரி ரீசென்ட்லி தே ஆடட். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. அப்போ 1 by 1 போலாம் எதெல்லாம் இஷ்யூஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. ஒன்னு, fixing ceiling limit in public employment. In sense, quota ceiling revise பண்றதுக்கான ஒரு provisions demandல இருக்கு. Then the 10% of quota for economic section, weekly section, fixing 8 lakh ceiling limit ங்கிறது reasonable. இதுவும் சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின்ல இருக்கு. Then subcategorization of OBC or scheduled caste is required. In sense, நான் சொன்ன மாதிரி OBC within OBC ன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு பேக்வர்ட் கிளாஸ் இருந்தா அதுக்குள்ள மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்னு ஒண்ணு வச்சிருக்கோம். Then role of National Commission for Backward Class. இது ரீசெண்டா 2 அமெண்ட்மெண்ட்ல சேஞ்ச் பண்ணதுனால, ஒன்னு 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இன்னொன்னு 105th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த 2 ஆக்ட்லயுமே இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபிக்சிங் தி சீலிங் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி இந்த கமிஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இட் இஸ் அ ரோல் ஆஃப் த பிரசிடென்ட் டு அப்பாயிண்ட் ஆன் கமிஷன் அண்டர் ஆர்டிகல் 340 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னேன். இந்த ஆர்டிகல் 340 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி அன்னைக்கு 1953ல காக்கா கலேல்கர் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி என்ன பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாரு, பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை தி ஓபிசிஸ். ஸோ பட் இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. ஏன்னா இட் இன்க்ளூடட் லாட் ஆஃப் பர்சன்ஸ் இன் தி ஓபிசி லிஸ்ட் அண்ட் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி சயின்டிபிக் இன் நேச்சர் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவங்க கொடுத்த ஒப்பீனியன். ஸோ அப்ப என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகவே கிடையாது. இன்சென்ஸ் யார ஓபிசிக்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்தாங்க. இதுக்கிடையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா MR பாலாஜி கேஸ் இன் 1961 ஒரு கேஸ் ஒண்ணு வருது. இந்த கேஸ்ல என்ன பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா 50%க்கு மேல ரிசர்வேஷன்ஸ் போயிடக்கூடாது. அப்படி போகுது அப்படின்னா அது மெரிட் சிஸ்டத்தையும் எஃபிஷியன்சி ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவும் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் வர வருது. சோ இதையும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் யார் ஓபிசிஸ்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி செகண்ட் ஓபிசி கமிஷன் ஒன்னு அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த நேம் ஆஃப் மண்டல் கமிஷன் இன் 1978. ஜனதா பார்ட்டி தான் அன்னைக்கு இருந்தாங்க. சோ இந்த ஜனதா பார்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டல் கமிஷன் ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த மண்டல் கமிஷன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுது. ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980sல சப்மிட் பண்ணியிருந்தாலும் இந்த ரிப்போர்ட்டை ஒரு 10 years யாருமே எடுத்துக்கல. ஓகே, ஏன்னா சேஞ்ச் இன் கவர்மெண்ட், நிறைய ஷிஃப்ட் இன் கவர்மெண்ட்ஸ் இதெல்லாம் நடந்ததுனால யாரும் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் மேல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. 10 years கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1989ல விபி சிங் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ரிசர்வேஷன் அனௌன்ஸ் பண்றாங்க இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். அதுக்குள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரிசர்வேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. வெரி ஸ்பெசிபிக் ஓபிசி கிளாஸஸ்க்கு மண்டல் ரெக்கமெண்டேஷன் படி கவர்மெண்ட் ஜாப்ஸை இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள கொண்டு வராங்க ரிசர்வேஷன். இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுது. சோ என்ன ஆகுது, ஒரு சைடு ரிசர்வேஷன் வேணான்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர்கியூ பண்றாங்க.
ரிசர்வேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர்கியூ பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இது என்னவாயிருக்கும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கும் இந்த கேஸ். இந்த கேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அந்த கேஸ் தான் இந்திரா ஷஹானி கேஸ். ஸோ இந்த இந்திரா ஷஹானி கேஸ்ல கொடுத்த ஜட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், த ரிசர்வேஷன் வாட் implemented based on the recommendation of the Mandal Commission was considered to be constitutionally valid. In sense, the reservation for OBC class, it is constitutionally valid ன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. Then யார வந்து நீங்க பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, பேக்வர்ட் கிளாஸுக்குன்னு கான்ஸ்டிடியூஷன்ல எந்த விதமான டெஃபினேஷனும் கிடையாது. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இன்டெகிரல் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். என்ன இன்டெகிரல் கனெக்ஷன் அப்படின்னா, இந்தியன் ஹிஸ்டரி எடுத்து ரீட் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ கேஸ்ட் ஓரியன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் பாவர்ட்டி, அதனால இருக்கக்கூடிய சோசியல் பேக்வர்ட்னஸ் லிங்க் ஆயிருக்கு. இது நம்ம அப்சர்வ் பண்ணாலே தெரியும். ஒரு லோ ப்ரொஃபைல் எம்ப்ளாயி அப்படின்னா அவர் ஒரு டிப்ரெஷன் கிளாஸ் பீப்புளா இருப்பாரு. அவருக்கு வரக்கூடிய இன்கம் ரொம்ப புவரா தான் இருக்கும். அதனால அவர் என்ன ஆயிருப்பார் அப்படின்னா சோசியலி பேக்வர்ட் ஆயிருப்பார். அப்போ அதனால நம்ம என்ன அட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லோவர் காஸ்ட் இருக்காங்க இல்லையா, இந்த லோயர் காஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம்னா பேக்வர்ட்னஸ் குரூப் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி caste is not the only consideration for listing that particular community as backward classes. It also includes caste, occupation, poverty and other things. And backward classes, if you want to be analyzed, means it should be mainly on social perspectives. So நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக்லாம் சொல்லுவாங்க. இல்ல, ஒன்லி ஆன் சோஷியல் கிரைட்டீரியா. நீங்க பேக்வர்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க யாருங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும்னா இட் ஷுட் பி ஒன்லி பேஸ்ட் ஆன் தி சோஷியல் திங்ஸ், நாட் ஆன் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ், நாட் ஆன் எஜுகேஷனல் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் த மெயின் டெஸ்ட், அனதர் மெயின் டெஸ்ட். ஓகே, ஸோ ஒன்னு இந்த சோஷியல்ங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். இன்னொன்று விஷயம் என்ன ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு ஸ்லாபை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ கிரீமி லேயர் அப்படிங்கிறது, ஸோ ஓபிசி ஸ்கூல்லேயே இஃப் தே ஆர் getting more than 8 lakh of salaries, annual income போகுதுனாலோ, இல்ல இன் கேஸ் ஆஃப் குரூப் 1 ஆபீசர்ஸோட அவங்க பேரண்ட் இருந்தாலோ அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா கிரீமி லேயர்ஸ்குள்ள போயிடுவாங்க. தோ ஓபிசிங்கிற ஒரு கேஸ்டுக்குள்ள வந்திருந்தாலும் அவங்க ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்றாங்கன்னா என்ஷூர் பண்றாங்க. அண்ட் ரிசர்வேஷன் ஷுட் நாட் எக்ஸிட் மோர் தென் 50%. ஸோ அந்த சீலிங், அந்த எம்கே பாலாஜி கேஸ் இருக்கு இல்லையா, அதே விஷயத்தை திருப்பி என்ன பண்றாங்கன்னா இந்திரா ஷஹானி கேஸ்லயும் ரீட்ரேட் பண்றாங்க. ஸோ 50% மேல போயிடக்கூடாது. அதுல வெறும் 27% தான் யாருக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிசிஸ்க்கு இருக்கணும். ஸோ இதுதான் கான்ஸ்டிடியூஷனல், தட் இஸ் இந்திரா ஷஹானி கேஸ்ல கொடுத்த ஜட்மெண்ட். தென் இந்த ரூல் இருக்கு இல்லையா, இந்த 50% ரூல், இது எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும்னா ஒன்லி ஃபார் ரிசர்வேஷன் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். தென் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஓபிசி சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இன் கேஸ் நீங்க ஓபிசி லிஸ்ட்ல யாரையாவது இன்க்ளூட் பண்றீங்கனாலும் எக்ஸ்க்ளூட் பண்றீங்கனாலும் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. இது இந்திரா ஷஹானி கேஸ்ல கொடுத்த ஜட்மெண்ட்ஸ். மேபி இப்போ கூட கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் அட் த சேம் டைம் ரிசர்வேஷன் எக்ஸீட் ஆகலாமா அப்படின்னா அவங்களே என்ன சொல்றாங்க, இந்திரா ஷஹானி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 50% ஆஃப் ரிசர்வேஷன் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி சாக்ரோசாங்க்ட். இன் சென்ஸ் அது ஒன்னும் வாட்டர் டைட்டான 50%க்கு மேல கண்டிப்பா போகக்கூடாதுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு மேல போலாம், பட் வேலிட் ரீசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கண்டிஷன்ல தான் தமிழ்நாடு 69% ரிசர்வேஷன் பாலிசியை ஃபார்ம் பண்ணும். தென் இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல மகாராஷ்டிரால எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 75% ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்திரா ஷஹானி கேஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்ப இதைத்தான் கொஸ்டின் பண்றாங்க. எந்த விதத்துல கொஸ்டின் பண்றாங்கன்னா, இப்ப 50% ரிசர்வேஷன் ஸ்லாபை தாண்டி வெளியே போயிடுச்சு. எது, இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓவரால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எடுக்கும்போது 10% ஆஃப் ரிசர்வேஷன், அப்ப 60% ஆஃப் ரிசர்வேஷன்ங்கிற ஒரு கிரைட்டீரியாக்குள்ள வந்துருக்கு. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்திரா ஷஹானி கேஸை வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த ப்ரொவிஷன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, in 2021 ஜஸ்டிஸ் பூஷன் பெஞ்ச் தான் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஹேண்டில் பண்ணும்போது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் சன் டைம் டு ரிவைஸ் தி இந்திரா ஷஹானி கேஸ். ஸோ இந்திரா ஷஹானி கேஸை ரிவைஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. வி வாண்ட் டு ரெக்வயர் ஃபார் அன் லார்ஜர் பெஞ்ச். ஏன்னா இது ஒரு 9 ஜட்ஜ் பெஞ்ச். ஸோ இதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சை தான் நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ லார்ஜர் பெஞ்சை வச்சு இதை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்சென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. அதை பத்தின ஒன்னும் அடுத்த ஸ்டெப்லாம் எதுவும் இல்லை. பட் ரெஃபரன்ஸ்ல இருக்கிறனால மேபி இந்திரா ஷஹானி கேஸை கொஸ்டின் பண்றதுக்கோ இல்ல மண்டல் கமிஷன் பேஸ்டு அப்பாயின்மெண்ட் கொஸ்டின் பண்றதுக்கோ சான்சஸ் இருக்கு.
Okay, 1 minute. Okay. So 10% இது ஒரு கொஸ்டின்ல இருக்கு. மேபி இது கொஸ்டின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். தென் இந்த 10% ஆஃப் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்றோம் இல்லையா, இந்த 8 லேக் சீலிங் லிமிட், இதுவுமே என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 103 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019ல 10% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுல யார் கவர் ஆக மாட்டாங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் வர மாட்டாங்க. ஓகே, யாரு தான் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடிய பர்சன்ஸ்ல those who are considered to be economically weaker. So in sense 8 lakh கீழ இருக்கக்கூடிய பர்சன்ஸ் என்னவாயிடுறாங்க அப்படின்னா இந்த ஸ்லாப்குள்ள வந்துடுறாங்க. இப்ப இதுவும் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ்ல தான் இருக்கு. என்ன கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் வாட் பேசிஸ் யூ டிசைட் ஆன் ஸ்லாப். இந்த 10% ஆஃப் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்றோம் இல்லையா, இதை எந்த பேசிஸ்ல நீங்க பிக்ஸ் பண்ணீங்க? எனி கமிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணி இதை ஸ்டடி பண்ணீங்களா? ரூரலுக்கும் அர்பனுக்கும் எப்படி ஒரே ஸ்லாப் லிமிட்டை உங்களால பிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட் சைடு இருந்து அரைஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த அப்போனன்ட் சைடு அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்றாரு அப்படின்னா we are dealing with it and we will come with an record or in detail very soon அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. பை ஏப்ரல் இல்லாட்டி மேல இந்த விஷயத்தை திருப்பி டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, தென் அபார்ட் ஃப்ரம் தட் சப் கேட்டகரைசேஷன். இந்த சப் கேட்டகரைசேஷன் அப்படிங்கிறது இப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் சிஸ்டம் அடாப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 69% அப்படின்னா அதுல 20% ஆஃப் ரிசர்வேஷன் என்ன பண்றோம், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கொடுக்குறோம். இந்த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் 20% ரிசர்வேஷன்ல 10.5% ஃபார் 1 இயர்ஸ் கொடுத்துறோம். இது போக எம்பிசிங்கிறதுல இன்னொரு கேட்டகரி ஸ்பிளிட் பண்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில ஸ்பிளிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்படி ஸ்பிளிட் பண்றது இருக்கு இல்லையா, இது சப் கேட்டகரைசேஷன் சொல்லுவாங்க. இட் இஸ் அதர்வைஸ் டு பி கால்ட் அஸ் ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் சொல்லுவோம். ஏன்னா நம்பர்ஸ் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, நம்ம டிஸ்இன்டகிரேட் பண்றோம். உள்ளுக்குள்ளே என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்மெண்டேஷன் பண்றோம். சோ இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். இதே ஒரு டிமாண்ட் என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லயும் கிரியேட் ஆகுது. ஏன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஆர் ஃபெசிலிட்டேட்டட் பை தீஸ் ஒன், they are again and again getting on preferential treatment. ஸோ ஒரு பேக்வர்ட் கிளாஸஸ் அது ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஓகே, ஸோ பேக்வர்ட் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்ல யார் இதுக்கு முன்னாடி ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணியிருப்பாங்களோ அவங்களோட ஜென்ரேஷனே என்ன ஆகுறாங்கன்னா ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வர்றதா ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. ஸோ இதை ஸ்டடி பண்றதுக்காண்டி 2017ல ரோஹிணி கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த ரோஹிணி கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017ல அப்பாயிண்ட் பண்ண கமிஷன் கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி 2021ல என்ன பண்றாங்கன்னா ஒரு மாடல் ப்ரொபோசல் இன் சென்ஸ் ஒரு டிராஃப்ட் பேப்பர் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த டிராஃப்ட் பேப்பர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20633 ஓபிசிஸ் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்ல 4 கேட்டகரிஸா ஸ்பிளிட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 2000 பேர் ஓபிசிஸ் டிப்ரைவ்டு குரூப்ஸ் தான் இருக்காங்க. இன் சென்ஸ் தே ஆர் நாட் என்ஜாய் தி ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் ஆர் பெனிஃபிட்ஸ். அப்போ ஒரு ஃபுல் ஃபைனலைஸ்டு ரிப்போர்ட் எப்போ வரும் அப்படின்னா இட் டு டேக்கன் அப்படின்னு சொல்றாங்க. இன் சென்ஸ் தே ஆர் நாட் ஸ்பெசிஃபைட் எனி டைம். பட் இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா 11th எக்ஸ்டென்ஷன், அதாவது ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது 11th எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசிஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்குயர்மெண்ட்டும் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது யூஸ்வலா நான் சொன்ன மாதிரி ஒரு டெம்பரவரி அட்ஹாக் கமிஷனா தான் ஆர்டிகல் 340ல இதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. ஓகே, அட்ஹாக் இன் சென்ஸ் டெம்பரவரியா. ஓகே, அதுக்கான ஸ்பேஸ் அங்க அவ்வளவுதான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. ஓகே, சோ ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் இன் சென்ஸ் ஒரு பார்லிமெண்ட்ல தே மேக் ஆன் லா. ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 102nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 2019ல they gave one status that is constitutional status. ஓகே, சோ கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவல் வித் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகே, ஸோ இதுல 2 ஆர்டிகலை நியூவா இன்சர்ட் பண்றாங்க. ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 338B, another ஆர்டிகல் 342A. இந்த 2 ஆர்டிகலும் என்ன அப்படி ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணுச்சு வெரி ரீசென்ட்லி. ஃபர்ஸ்ட் இது வந்து ஆர்டிகல் 342. இந்த 342 படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு பவர் கொடுக்குறாங்க. இட் எம்பவர்ஸ் பிரசிடென்ட்.
to specify socially and educationally backward classes in various states and union territories. இப்ப இங்கதான் சிக்கல். So இதுக்கு முன்னாடி, that is இந்த ஒரு particular 102nd Constitutional Amendment Act National Commission for Backward Classக்கு ஒரு constitutional status கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஓபிசிஸ் நீங்க இன்க்ளூட் பண்றதும் எக்ஸ்க்ளூட் பண்றதும் அவங்களோட டெரிட்டரிக்குள்ள, இப்ப தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை ஓபிசிக்குள்ள இன்க்ளூட் பண்றதா இருந்தாலோ எக்ஸ்க்ளூட் பண்றதா இருந்தாலோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நேஷனல் கமிஷன் சொல்றோம் அது மாதிரி ஸ்டேட் கமிஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணி இந்த கமிஷன் என்ன பண்ணும்னா ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பர்டிகுலர் 102nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அந்த பவரை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. ஓகே, சோ அப்போ யாரோட அட்வைசஸோட பண்ண முடியும்னா கவர்னரோட அட்வைசஸோட யார் மட்டும்தான் ஒரு ஓபிசிஸை இன்க்ளூட் பண்றதோ எக்ஸ்க்ளூட் பண்றதோ பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் மட்டும்தான் பண்ண முடியும். பிரசிடென்ட்டுமே ரெக்கமெண்டேஷன் எங்க கொடுக்க முடியும்னா பார்லிமெண்ட்ல கொடுக்கணும். பார்லிமெண்ட் தான் அந்த விஷயத்தை அமெண்ட் பண்ண முடியும். அப்போ பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் கொடுத்துறாங்கன்னா டு ஸ்பெசிஃபை சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் இன் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். He can do this in consultation with governor of concerned state. However, law enacted by parliament will be required to if list of backward classes is to be amended. Okay, then second thing 338B ல என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த பர்டிகுலர் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட ரிசீவ் பண்றதுக்கான பவரும் சேர்த்து கொடுக்குறாங்க. இன்சென்ஸ் ஒரு சிவில் கோர்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க இந்த பர்டிகுலர் கமிஷனுக்கு. ஓகே, சோ இது ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்ததுல இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வயலேட்ஸ் தி ஸ்டேட் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டு கேஸும் பிரச்சனையா. சோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் பார்த்துட்டு போயிடலாம். இது ஒரு 5 மெம்பர் கமிட்டி. இந்த 5 மெம்பர் கமிட்டியில சேர்பர்சன் ஒரு ஹெட், ஓகே, வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க. தென் அதர் 3 பர்சன்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, தென் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ், டென்யூர், சாலரிஸ் இதெல்லாம் யார் பிக்ஸ் பண்ணுவாங்கன்னா இட் வாஸ் டிட்டர்மைன்ட் பை தி பிரசிடென்ட். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியமான ஏரியா. எல்லா இடத்துலயுமே பிரசிடென்ட் வர்றாரு. Okay, the next thing, what is its power அப்படின்னு பார்த்தா first thing with respect to investigate and monitor all matters with relevant to OBCs and it advises on the matters on any socio-economic development relevant to the socially and educationally backward classes and it has to submit its report annually or if time permits to the president that such a report has to be submitted by the president to the parliament. Okay, then such a report has to be sent for the state government for their consultation too. And at the same time it has to get on powers and civil court while trying a suit. So இது பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இஷ்யூ எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த 102nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்னால ஸ்டேட்டுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ், ஓகே, சோ ஸ்டேட்ல ஓபிசிஸ் இன்க்ளூட் பண்றது எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கான ரைட்ஸ் என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கையை விட்டு போயிடும். அப்ப இது கிரியேட் பண்ற அஜிடேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த 1 இயர்ஸ்க்கு கொடுத்த 10.5% ரிசர்வேஷன் சிஸ்டம், இவங்களுக்கு கொடுத்த ரிசர்வேஷன் சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னா கொஸ்டினபிள் ஆகுது. ஏன்னா இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் கொடுத்தது டைம் பாத்தீங்கன்னா February 2021 இந்த சப் கேட்டகரைசேஷன். அப்போ இந்த 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன ஆகுதுன்னா இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. அப்ப இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கும் போது என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஆக்சுவலி வயலேட்ஸ் தி கான்ஸ்டிடியூஷன். சோ அந்த ஒரு கிரைட்டீரியாவை பேசிஸா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 10.5% ஃபார் 1 இயர்ஸ் கம்யூனிட்டி கொடுத்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை இவங்க நல்லிஃபை பண்ணிடுறாங்க. நல்லிஃபை பண்ணது இது மட்டும் இங்க மட்டும் தான் இம்பாக்ட் அப்படின்னா இல்ல, மராத்தாஸ்க்கு மகாராஷ்டிரால கொடுத்த ரிசர்வேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லிஃபை பண்றாங்கன்னா இந்த கிரவுண்ட்ஸ்ல. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஜிடேஷனை கிரியேட் பண்ணுது. சோ ஒரு டிமாண்ட ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு இருந்து வைக்குது. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 105th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021ல திருப்பி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஆகஸ்ட்ல. சோ இதுபடி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் தட் இஸ் இந்த பர்டிகுலர் 105th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகல் 338B அமெண்ட் பண்ணுது. என்ன அமெண்ட் பண்ணுதுன்னா provided that nothing in this article shall apply for the purpose of class 3 of the article 342A. In sense nothing but இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய நீங்க லிஸ்ட்ல ஆட் பண்றதா இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ எதை அமெண்ட் பண்றாங்க அப்படின்னா 338B ல கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ் 9ல
பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஃப்ரம் ஆகஸ்ட் 2021 இருந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை இன்க்ளூட் பண்ண முடியும், எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும் ஃப்ரம் தேர் டெரிட்டரி இன் தி மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் வெல் அஸ் ரிசர்வேஷன் இன் தி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ். கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருந்தா கண்டிப்பா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் பேஸ் பண்ணியோ இல்ல 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்டோ இல்ல 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்டோ இல்ல 105th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயோ கொஸ்டின்ஸ் வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா ரீகன்சிடரேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் சீலிங் அப்படின்னு வரும்போது இந்திரா ஷகானி கேஸ்ல இருக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸை ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்து கொஸ்டின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 14, 15 கிளாஸ் 4, 16 கிளாஸ் 4, ஆர்டிகல் 335 இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல இதையும் தாண்டி கன்வென்ஷனலா போயிட்டாங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்குவாலிட்டி கேட்கலாம், வித் ரெஸ்பெக்ட் டு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல தான் கொஸ்டின்ஸ் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பி ப்ரிப்பேர் ஃபார் இட். ஓகே, ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ஒன்லி டிஸ்கசிங் ஆன் ப்ரிலிம்ஸ் தான். மெயின்ஸ் இன்னும் இருக்கு. ஓகே, அனாலிட்டிக்கலா அதை போகும்போது நம்ம மெயின்ஸ் கிளாஸஸ் வரும்போது பாத்துக்கலாம். பட் ப்ரிலிம்ஸ்க்கு இதுக்குள்ள கன்சாலிடேட் ஆகிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சிட்டிசன்ஷிப்பை பத்தின ஒரு பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் கிளியரா எடுத்து முடிச்சிட்டோம். செகண்ட் திங், யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் முடிச்சாச்சு. தேர்ட், ரிசர்வேஷன் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்த கிளாஸஸ்ல இம்பார்ட்டன்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அந்த பர்டிகுலர் ஏரியாவை பத்தின கன்வென்ஷனல், அதோட சேர்த்து நம்ம அடுத்த கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் யூ மே ஆல் என்ஜாய் திஸ் செஷன். ஸோ வெரி தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ ஆல் பெஸ்ட்.